அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விவசாய மகனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொத்தரஞ்செடி கொத்தரம் விதை உண்ட போகிறோம். ஒரு 25 குழிக்கு விதை வாங்கிட்டு வந்துருங்க. விதை எப்போவுமே சாயம் பூசி தான் கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் ஹைப்ரேட் விதை. அது கடையில் நம்ம கேட்கும் போதே அது சாயம் பூசி தான் வரும். இது பார்த்திங்கன்னா எப்படி இந்த விதை உண்டோன்னா அதையும் பாரு தான், பெரிய பாரு, அதான் டிஸ்டர்பர் பாரும்பாங்க. அதை பெரிய பாரு போடுவோம். இந்த விதை வந்து எப்படின்னா, ஒரு குழிக்கு 2 விதை, 2 விதை மீனி கொஞ்சம் 8 அடி, அதாவது ஒரு 1.5 அடிக்கு தள்ளி போடணும். ஏன்னா இது வந்து கிளை அடிச்சிடும். கிளை அடிச்சிச்சுன்னா காய் வந்து நல்லா பிடிக்கும். நம்ம பக்கத்தில் ஓட்டினா நிழல் கட்டிக்கிட்டு காய் அதிகமாக காய்க்காது. கொஞ்சம் எட்ட தான் போடணும். ஊண்டும் போது பார்த்திங்கன்னா பொறுமையாக ஊண்டணும். ஏன்னா அந்த விதை அவர் ஊண்டுறத பார்த்திங்கன்னா, ஊண்டுறது எங்கள் அப்பா தான். அவர் ஊண்டுறத பாருங்களேன். விதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம புளியில் கையை வச்சு அமுக்கணும். இனிமேல் அந்த கையை வந்து எடுக்கும்போது திருப்பி விதை மேலே வந்துடும். அதாவது நம்ம கையிலே ஒட்டிக்கும். நம்ம பொறுமையாக நிதானமாக ஊண்டணும். ஊண்டிட்டு லைட்டாக மண்ணை வச்சு அப்படி தள்ளி விட்டால், மண்ணை நான் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டால் போதும், நல்லா அது மூடிக்கும். எதுக்கு ஃபஸ்ட்டு தட்டக்காய் போட்டுட்டு இப்போ வெண்டிக்காய் இதை ஏன் கொத்தரவாதம் போடுறோன்னா, அந்த தட்டக்காய் விற்காத நேரத்தில் ஏதாச்சும் 2ல் ஏதாச்சும் ஒன்று நல்லா விற்கும்ல. அதனால் கொஞ்சம் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் தெரிஞ்சிக்காது. அதனால தான் தட்டக்காய் போட்டிருந்தாங்கட்டு. அந்த தட்டக்காய் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கிட்டு கொத்தரவாதம் ஊண்டலாம் அப்படின்னு ஊண்ட ஆரம்பித்தாச்சு. விதை ஊண்டுறது என்னமோ சுலபந்தான், பொறுமையாக. இப்போ ஒரு 25 குழின்னா ஒரு பாக்கெட்டு விதைன்னா சும்மா ஒரு 20 நிமிஷத்தில் ஊண்டிடலாம். நம்ம படி டக்குன்னு ஊண்டி, அதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதோட வழி தெரியாது. லாக்குன்னு ஊண்டிடுவாங்க. போடுறது தான் கொஞ்சம் சிரமம். ஊண்டிட்டு கையோடு தண்ணி விட்டுறணும். தண்ணி விட்டுட்டோம்னா, இப்போ இன்றைக்கி தண்ணி விட்றோம்னா, இன்றைக்கி காலையில் தண்ணி விட்டால் மறுநாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் திருப்பி ஒரு தண்ணி விட்டால் தான் லவக்கணும் எல்லாம். அடுத்த தண்ணி 3ஆவது நாள் தண்ணி விட்டோம்னா 4ஆவது நாள் எல்லாமே முளைச்சிடும், தரமாக முளைச்சிடும். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதையும் இப்போ ஊண்டி முடிக்க போகிறோம். ஊண்டி முடித்து மோட்டர் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு நான் எதுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா, அங்கிட்ட வந்து உளுந்துக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று இந்த பக்கத்தை நேற்று 2 புல தண்ணி விட்டால் நேற்று புல தண்ணி விட்டால் தட்டைப்பயிறு. அடுத்ததுக்கு வெண்டி அப்படியே உளுந்து கடுக்கு தண்ணி போட்டாச்சு. அடுத்தது நம்ம இங்கிட்ட விதை ஊண்டியாச்சா, நம்ம விதை ஊண்டினாலும் நம்ம பார்த்து திருப்பி இந்த சைடு இப்போ போர் பார்த்திங்கன்னா 300 அடி போருங்க. அப்போயே நான் கஷ்டப்பட்டாலும் 300 அடி போரை போட்டேன். போட்டுக்கோன்னா நீர்மொழி மட்டும் தான். அது படி காலத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ விடிய அதாவது 3 நாள் ஓட்டாலும் நிப்பாட்டாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இறங்கிட்ட வந்தால் மோட்டரை திருப்பி கையோடு தண்ணி பாய்ச்சிடணும். இப்போ காலையில் ஊன்றோம்னா காலையிலே தண்ணி பாய்ச்சிடணும். இல்லைன்னா விதை வந்து வெயிலில் இதாயிரும், விதையோட முளைக்கும் தன்மை போயிடும். கையாக தண்ணியை பாய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு முளைச்சிடும். இப்போ இன்றைக்கி காலையில் தண்ணி விட்றோமா, அடுத்த நாள் ஒரு பொழுதை விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் காலையில் இப்போ விட்ட நேரத்துலேயே தண்ணியை விட்டுறணும். அப்போவே 1, 2 அப்படியே அந்த மண்ணை பேத்துக்கிட்டு வெளியே வந்துடும், முளைப்புக்கு வந்துடும். அந்த தண்ணியை அடுத்த நாள் தண்ணியை விட்டுட்டு 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக தரமாக எல்லாம் முளைச்சிடும். நம்ம எங்கேயாச்சும் முளைக்காத இடத்துல திருப்பி விதையை விட்டு தண்ணி விட்டோம்னா முளைச்சிடும். நன்றி மக்களே.